சோம்பேறித்தனத்தோட உச்சம், முட்டாள்தனத்தோட முழு உருவம். இப்படி ஊர் மக்கள் எல்லாம் ராஜுவை கிண்டல் பண்ணாலும் அவங்க அம்மாவுக்கு ராஜு தான் அவங்களோட மொத்த உலகமுமே. இப்போ அவங்க உலகத்தை எழுப்பதான் போய்கிட்டே இருந்தாங்க. எழுந்துரு ராஜு, எழுந்துரு. நேரம் என்ன ஆகுது பாரு. இவ்வளோ நேரம் தூங்குனீன்னா வேலைக்கு தாமதமாவாதா? ஏம்மா காலையிலே தொல்லை பண்ணுறீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு எனக்கு வேலை கிடையாது. எனக்கு கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க. எது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? அடே, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைடா. ஐயோ, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சீக்கிரம் எழுந்துடுறா. இன்னைக்கும் நீ தாமதமாக போனீன்னா உன் முதலாளி உன்னை வேலையை விட்டே அமுச்சிடுவாரா. ஆஹா, இன்னைக்கும் அப்போ நான் லேட்டு தானா? இப்படி ராஜு அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பி வேலைக்கு போய்கிட்டு இருந்தான். போகிற வழியில் சில ஊர் மக்கள் ராஜுவை பார்த்து, அடே ராஜு, என்ன இன்னைக்கு வேலைக்கு லேட்டாக போறியா? என்ன கோபி, என்ன நீங்கள் புதுசாக கேட்குறீங்க? ராஜு நேரத்துக்கு வேலைக்கு போகிறது தான் நம்மெல்லாம் ஆச்சரியப்படணும். ராஜு இப்படி போகிறது தான் வழக்கமாச்சே. அண்ணே, தாமதமாக போனாலும் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். வெட்டியாக உட்காந்து ஊர் கதை பேசலையே, அதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து புரிய போகுது? நான் வரேண்ணே. விளையாட்டு புல்ல. அவங்கக்கிட்ட ரொம்ப பேச்சு கொடுக்காம அங்கேருந்து ராஜு அவசர அவசரமாக திரும்பவும் தன்னோட வேலைக்கு போயிட்டு இருந்தான். அப்படி போகிற வழியில் ஒரு வயசான பாட்டி ராஜு கிட்ட உதவி கேட்குறாங்க. ராஜு, ராஜு, கொஞ்சம் நில்லுப்பா. என்ன பாட்டிம்மா, என்னாச்சு? ராஜு, இந்த பானையில் கொஞ்சம் தண்ணி இருக்கு. ஆனால் என்னால் இந்த பானையில் குடிக்கவே முடியல. அதனால கல்லெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு தண்ணியை மேலே வர வச்சு குடிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு சோர்வாக இருக்கு ராஜு. எனக்காக சில கல்லுகளை தூக்கி அதுக்குள்ளே போட்டு தண்ணி மேலே வர மாதிரி சரியா? ஐயையோ பாட்டிம்மா, எனக்கு வேலைக்கு நேரம் ஆகுதுங்களே. ராஜு, எனக்கு ரொம்ப தாகமாக இருந்ததால தான் நான் உங்ககிட்ட உதவியே கேட்டேன். தயவு செஞ்சு எனக்காக இந்த உதவி செய் ராஜு. ம், சரிங்க பாட்டிம்மா, நான் உடனே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நான் வேக வேகமாக என் வேலைக்கு கிளம்பணும். இப்படி ராஜு அந்த பானையில் இருந்த தண்ணியை மேலே வர வைக்கிறதுக்காக சில கல்லுகளை தூக்கி அதுக்குள்ளே போட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து அங்கேருந்து ஒரு பெரிய கல்லை பார்த்து, அடச்சே, இவ்வளோ பெரிய கல் இங்கே இருக்கிறத நான் பார்க்காம விட்டுருந்தே. இப்படி சின்ன சின்ன கல்லாக தூக்கி உள்ளே போட்டுட்டு இருந்தா தண்ணி என்னைக்கு மேலே வர்றது? இந்த பெரிய கல்லை தூக்கி போட்டால் தண்ணி உடனே மேலே வந்துட போகுது. இதை இவ்வளோ நேரம் யோசிக்காமல் இருந்திருக்கேனே. இந்த ஊருக்காரங்க சொல்கிற மாதிரி நம்ம வர வர முட்டாளாயினே போகிறோம்னு நினைக்கிறேன். சரி, இதை தூக்குவோம். ம், 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 ம். ஐயோ, இப்படி பண்ணிட்டியேடா பாவி. ரொம்ப தாகமாக இருக்குதுன்னு கல்லு தூக்கி போட சொன்னா மொத்தமாக கல்லு தூக்கி போட்டு பானையும் உடச்சிட்டியாடா. என் கண்ணு முன்னாடியே நிற்காம மரியாதை ஓடி போயிடு. கண்ணா பின்னான்னு திட்டு வாங்கின ராஜு அங்கேருந்து பறந்து போயிடுறான். என்னடா இது, அந்த பாட்டிக்கு உதவி செய்யலான்னு போய் கடைசியில் இவ்வளோ திட்டு வாங்க வேண்டியதாக போயிடுச்சே. அவங்க தண்ணியை சீக்கிரம் குடிக்கணும் தானே அவ்வளோ பெரிய கல்லை தூக்கி போட்டேன். என்னமோ நான் வேணும்னே நான் அந்த பானையை உடைக்கணும்னு நினச்ச மாதிரி சொல்கிறாங்க. ச்சே, இந்த உலகமே இப்படித்தான். இப்படி தனக்கு தானே புலம்பிக்கிட்டு ஒரு வழியாக ரொம்ப தாமதமாக வேலைக்கு வந்து சேர்றான். ஆனால் அங்கே முதலாளிக்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு அந்த வேலையையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்படி ராஜுவோட வாழ்க்கை தினம் தினம் புது புது பிரச்சனைகளோட போகுது. இப்படியே நாட்களும் ஓடி போய் அந்த ஒரு முக்கியமான நாளும் ராஜுவோட வாழ்க்கையில் வருது. என்ன ராஜு, காலையிலே சீக்கிரமாக கிளம்பி உக்காந்துட்டு இருக்க? அப்புறம் என்ன, வேலைக்கு போக வேண்டியதானே? அம்மா, இப்போல்லாம் தினம் தினம் ஒரு நாளை கடத்துறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நானும் எல்லா முயற்சியும் எடுக்கிறேன், ஆனால் அது ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் போய் முடியுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலம்மா. இங்கே பாரு ராஜு, உன் லைஃப் மாறணும்னா நீ தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். ஆனால் அதுக்கும் கொஞ்சம் நாட்கள் எடுக்க தான் செய்யும். அதனால் உன் முயற்சி நீ கைவிட்டுறாத. உனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்பையும் நீ சரியாக பயன்படுத்திக்கோ. உன்னோட வாழ்க்கையே அதுக்கான சரியான வழியை அமைச்சு தரும். என்னம்மா நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு இருக்க இருக்க ரொம்ப பயமாயிட்டே இருக்குது. இன்றைக்கி என்னவோ பெருசாக நடக்குமோன்னு தோணுது. அதனால தான் காலையிலே எழுந்திரிச்சிட்டேன். ஆனால் வேலைக்கு போக மனசே இல்லைம்மா. இன்றைக்கி நான் வீட்டிலே இருந்துக்கவா? இல்லை ராஜு, நீ இப்படியே ஓடி ஓடி ஒளிஞ்சனா எத்தனை நாளைக்கு உன்னால் ஓடி ஒளிய முடியும்? என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளித்து எதிர்த்து நில்லு, பார்த்துக்கலாம். உங்கள் தைரியத்தில் பாதி எனக்கு இருந்தாலும் போதும். இப்போ நான் கிளம்பி வேலைக்கு போயிடுவேன். சரி சரி, நீ வேலைக்கு கிளம்பு. இன்னைக்கு தான் ஏதோ அதிசயமாக சீக்கிரமாக வேலைக்கு கிளம்பி நிற்கிற. இன்னைக்காவது நேரத்தோட வேலைக்கு கிளம்பு. இப்படி ராஜுவோட அம்மா அவனை உற்சாகப்படுத்தி அவனை வேலைக்கு அனுப்புகிறாங்க.
ராஜு பயத்தில் வழக்கமாக வேலைக்கு போகிற வழியில் போகாமல் வேற திசையில் வேலைக்கு போகலான்னு முடிவெடுத்து அந்த பக்கமாக போய்கிட்டு இருக்கான். அந்த பக்கத்தில் யாருக்கும் ராஜுவை சுத்தமாக தெரியாது. அதனால ராஜு நிம்மதியாக பறந்து தன்னோட வேலைக்கு சீக்கிரமாக போய்கிட்டு இருந்தான். ஆனால் வழக்கம் போலவே ஏதோ ஒரு நபர் ராஜுவை குரலிட்டு கூப்பிட ராஜுவும் மதிக்காமல் போயிடலாம் அப்படின்னு நினச்சாலும் அவன் காதில் விழுந்ததுனால அது என்னன்னு கேட்டுட்டாவது போயிடலான்னு சொல்லி அவர் முன்ன போய் நிற்கிறான். சொல்லுங்க ஐயா, எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க? தம்பி, அதோ கொஞ்சம் பாரு, அதில் என் பணப்பை போய் மாட்டிக்கிச்சுப்பா. என்னோட உருவத்துக்கு அதுக்குள்ளே போய் எடுக்க முடியல. நீ எனக்கு கொஞ்சம் அதை எடுக்க உதவி செய்யறியா? நான் உனக்கு கொஞ்சம் பணத்தையும் தரேன். எனக்கு தயவு செஞ்சு இந்த ஒரு உதவியை மட்டும் செய்யப்பா. சரிங்க ஐயா, அதை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இங்கேயே காத்துருங்க, நான் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ராஜு தன்னோட சின்ன உருவத்தை வச்சு அதுக்குள்ளே போய் அந்த பணப்பையை எடுத்துகிட்டு வந்துடுறான். எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததும் ராஜு கிட்ட எதுவுமே பேசாமல் டக்குன்னு அந்த பையை வாங்கிக்கிட்டு வேக வேகமாக அந்த பறவை அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. சில நொடிகள்லேயே அங்கே வந்த கோலுங்கிற ஒரு பறவை ராஜுவை பார்த்து, அடே தம்பி, அவன் என்னடா என் பையை தூக்கிட்டு போறா? அவளால் அதுக்குள்ளே போக முடியாது. அவள் எப்படி அதை எடுத்தா? அட, நான் தாங்க அதை அவருக்கு எடுத்து கொடுத்தேன். அவரோட பணப்பையே அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சுன்னு சொன்னார். அதனால் கஷ்டப்பட்டு நான் தான் அதுக்குள்ளே போய் அவருக்கு எடுத்து கொடுத்தேன். ஆனால் ஒரு நன்றி கூட சொல்லாமல் இவ்வளோ வேகமாக எங்கே போகிறாருன்னு தெரில. என்ன அவசரமோ அவருக்கு. எது, நீ எடுத்து கொடுத்தியா? அடே, என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்க? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை நீ அவனுக்கு திருடி கொடுத்துருக்க. என்னங்க ஐயா சொல்கிறீங்க? அவர் உதவின்னு கேட்டார், அதனால தான் நான் அவருக்கு அந்த உதவியே செஞ்சேன். நான் திருடலாம் இல்லைங்க ஐயா. கூட்டு களவாணி, இது வரைக்கும் நான் உன்னை இந்த பக்கம் பார்த்ததே இல்லை. யாரா நீ? முதல்ல அதை சொல்லு. ஐயா, நான் கோவிலூர் காட்டிலேருந்து வரேங்க. இந்த பக்கமாக கொல்லிமலைக்கு போய்கிட்டு இருந்தேன். என்னடா கதை சொல்கிற? உங்கள் ஊர்லேருந்து கொல்லிமலை கிட்ட தானே? நீ அந்த பக்கமாகவே போயிருக்க வேண்டியது தானே? எதுக்காகடா இப்படி சுற்றிக்கிட்டு போகிற? உண்மையை சொல்லு, நீ அவனோட கூட்டாளியா? இப்போ மாட்டிக்கிட்டமேனு இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்க என்கிட்ட. ஐயா இல்லைங்க ஐயா, நான் பொய்யெல்லாம் சொல்லலைங்க ஐயா. உண்மையாகவே நான் இந்த பக்கமாக என்னோட வேலைக்கு தாங்க ஐயா போய்கிட்டு இருந்தேன். இல்லை இல்லை இல்லை, உங்ககிட்ட இப்படிலாம் பேசுனா நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நாடரா ஊர் தலைவர் வீட்டுக்கு, அவர் முடிவு பண்ணிக்கிட்ட எதுவாக இருந்தாலும். ஊர் தலைவர் வீட்டுக்கு போனவங்க அங்கே என்ன நடந்துச்சுன்றத அவங்க 2 பேரோட தரப்பையும் தனித்தனியாக விலைக்கு முடிக்கிறாங்க. அதை கேட்ட ஊர் தலைவரோ, இங்கே பாருங்க ராமு, அவன் மேலே தப்பு எதுவும் இல்லை. அவன் உதவி செய்யணுன்ற நோக்கத்தில் தான் இதை செஞ்சுருக்கான். அதனால் நீங்கள் அவனை மன்னிச்சு விட்டுருங்க. போனால் போகட்டும். ஆனால் நீங்கள் நஷ்டம் அடைஞ்சதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அவன் ஒரு காரணமாயிட்டான். அதனால் இன்னைக்கு ஒரு பொழுது முழுக்க நீ சிறையில் தான் இருக்கணும். அதுதான் உனக்கான தண்டனை. இனிமேட்டு எது செஞ்சாலும் ஆராய்ஞ்சு பார்த்து செய்யணும். புரியுதா? ஊர் தலைவரோட தீர்ப்புனால ராஜுவை சிறையில் அடைக்கிறாங்க. அன்னைக்கு பொழுது முழுக்க இருந்ததுனால மறுநாள் காலையில் தான் அவனை விடுவிக்க செய்கிறாங்க. விடுவிச்சதும் நேராக தன்னோட முதலாளிகிட்ட போய் அவரை பார்க்குறான். ஆனால் ராஜு இவ்வளோ நாள் தாமதமாக வந்தாலும் ஏதோ வேலைக்கு வந்துக்கிட்டு இருந்தானேன்னு வச்சுக்கிட்டு இருந்த அவரோ, போனா போதுன்னு விட்டா கொஞ்சம் கொஞ்சமாக நீ இருக்க மோசமாகிக்கிட்டே போகிற. உன்னால் இங்கே வேலையே கெட்டு போகுது. நேற்று எவ்வளோ முக்கியமான வேலைன்னு உனக்கு தெரியும்ல. நேரத்துக்கு வரணும்னு சொல்லி அனுப்பிச்சு நீ வராமல் இருந்திருக்கனா உனக்கு எவ்வளவு திமிரு இருந்திருக்கும். ஒரு வார்த்தை பேசாத, இங்கேருந்து முதல்ல வெளியில் போடா. முதலாளி, அது என்ன நடந்துச்சுன்னு கேளுங்களேன். நேற்று என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாளோ என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேலே உன்னை வச்சுக்கிட்டு என்னால் மேய்க்க முடியாது. நீயா வெளியில் போறியா இல்லை இங்கே இருக்கிறவங்கள வச்சு அடித்து உன்னை வெளியில் அனுப்பட்டுமா? வேண்டாம் முதலாளி, என்னால் உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே இங்கேருந்து போயிடுறேன். என்னால் தான் நேற்று அந்த வேலை இங்கே நடக்காமல் போயிடுச்சுன்னு எனக்கு புரியுது. இதுக்கு மேலே நீங்கள் என்னால் நஷ்டம் அடைய வேண்டாம் முதலாளி. என்னை மன்னிச்சிடுங்க, நான் கிளம்புறேன். ராஜுவோட வாழ்க்கை அவனை புரட்டி எடுத்ததில் மனசுலையும் உடம்புலையும் சுத்தமாக தெம்பில்லாத ராஜு ஒரு மரத்துக்கடியில் போய் உக்காடுறான். ஒரே ஒரு உதவி செய்ய போனேன், அதுக்காக என்ன சிறையில் போட்டாங்க. இப்போ கடைசியாக வேலையும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கேயோ நான் தப்பு பண்ணுறேன், ஆனால் அது எங்கே பண்ணுறேன்னு தான் எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. ஐயோ ஆண்டவா, என்னை இப்படி நடுத்தெருவில் உட்கார வச்சு புலம்ப விட்டுட்டியே. இப்படி ராஜு புலம்பிக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அந்த இடத்துல ஒரு திருட்டை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
இவனுக்கு மட்டும்தான் அது எங்கே இருந்ததுன்னு தெரியும். அதனால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், இவன் தான் அதை எடுத்திருப்பான். இல்லைங்கய்யா, அதை நிச்சயமாக நான் எடுக்கல. அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் அதை எடுக்கல. என்னை நம்புங்கய்யா. என்னங்கய்யா, காலையிலேருந்து உங்கள் 2 பேர்கிட்டயும் எனக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. தர்மரும் ரொம்ப நல்லவர், நிச்சயமாக அவர் பொய் சொல்ல மாட்டார். ஆனால் பணத்தை தொலைச்ச முரளியோ பணம் இருந்த இடம் தர்மருக்கு மட்டும்தான் தெரியும்னு அடித்து சொல்கிறாரு. பணத்தை வேற யாரும் எடுத்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது இதில் இருந்தே புரியுது. ஆனால் தர்மர் தான் அதை எடுத்தாருன்னு சொல்கிறதுக்கான ஆதாரமும் நம்மக்கிட்ட இல்லையே. இதில் என்ன முடிவு எடுக்கிறதுனே எனக்கு தெரியல. அப்போ கூட்டத்துல இருந்து ஒரு வழிபோக்கர் முன்ன வந்து, ஊர் தலைவரே, நீங்க அனுமதி கொடுத்தா இந்த பிரச்சனையில யார் குற்றவாளின்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். யார் பாடி புதுசாக இருக்க? நான் வெறும் சாதாரண வழிபோக்க ஊர் தலைவரே. இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தேன். அப்போ உங்க பஞ்சாயத்தை பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்லி உங்களுக்கு உதவி செய்யலாமேன்னு வந்தேன். அது சரி, உனக்கு தெரிஞ்சதை தைரியமாக நீ முன்னாடி வந்து சொல்லு. ஊர் தலைவர் உத்தரவு கொடுத்ததும் அந்த பறவை 2 பேரையும் உத்து கவனிச்சு, ஐயா, முரளி தான் குற்றவாளி. அவரோட பணத்தை அவரே எடுத்துட்டு அவரோட நண்பர் திருடிட்டதா பொய் சொல்லியிருக்காரு. என்னப்பா சொல்கிற? அவரோட பணத்தை அவரே எதுக்கு திருடணும்? அதை நீங்க அவர்கிட்ட தான் விசாரிக்கணும். சொல்லுங்க முரளி, இதுக்கப்புறமும் நீங்க மறைச்சு பிரயோஜனம் இல்லை. இப்பவே நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட தண்டனைகள் குறைச்சு கொடுக்கப்படும். இந்த பிரச்சனையை நான் அரசர் வரைக்கும் எடுத்துட்டு போவேன். அதுக்கப்புறம் நீங்க சிறையில் காலம் முழுக்க கம்பி எண்ண வேண்டியது தான். ஐயா, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. நான் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பணத்தை நானே எடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ஐயா. அடப்பாவி, நண்பனுக்கே துரோகம் செஞ்சு அவனையே முதுகில் குத்த பார்த்துருக்க. பணத்தை நீ எடுத்துட்டு தர்மர் மேலே பழிய போட்டிருக்க. எவ்வளோ கொடூரமான செயலை செஞ்சுருக்க. உனக்கான தண்டனையை நீ நிச்சயம் அனுபவிச்சே ஆகணும். ஆமாம், நீங்கள் எப்படி முரளி தான் குற்றவாளின்றதை கண்டுபிடிச்சிங்க? ஐயா, நான் வந்ததுலேருந்து கவனிச்சதுல இன்னைக்கு காலையில தான் புதைச்சி வச்ச இடத்துல இருந்து பணம் காணாம போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு புகாரும் காலையில தான் வந்திருக்கு. அவரோட கையை கொஞ்சம் பாருங்க. தோண்டி பணத்தை எடுத்துட்டு போன அவசரத்துல கையை சுத்தப்படுத்தாம இடுக்குகள்ல இருக்க மண்ணோட வந்து புகார் கொடுத்துருக்காரு. ஆனா எந்த தப்பும் செய்யாத தர்மரோ அவரோட வீட்டில இருந்து நேரம் இங்க வந்ததுனால அவர் உடம்பும் சுத்தம், அவரோட மனசும் சுத்தம். இதுல சந்தேகப்பட்டு தான் அரசர்கிட்ட சொல்லி காலம் முழுக்க சிறு தண்டனை வாங்கி கொடுத்தணும்னு அவரை மிரட்டினேன். அதில் அவர் தானா முன்ன வந்து அவரே உண்மையை ஒத்துக்கிட்டாரு. சபாஷ் தம்பி, இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு அறிவா? உங்களை நான் பாராட்டுறதுக்கு என் வயசு பத்தலை. இந்த முரளியை கூட்டிகிட்டு போய் சிறையில் அடைங்க. இவ்வளோ நேரம் இங்கே நடந்ததெல்லாம் பார்த்த ராஜு, முரளி அங்கேருந்து கிளம்பி போகும்போது அவர் முன்னாடி பறந்து போய் நிற்கிறான். யாரு தம்பி நீ? எதுக்காக என் வழியை மறைச்சிக்கிட்டு முன்ன நிற்கிற? ஐயா, எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும். உதவி செய்யணுமா? முதல்ல நீ யாருன்னு சொல்லுப்பா. கோஜோ பறவை அப்படி கேட்டதும் ராஜு தான் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் கோஜோ கிட்ட சொல்கிறான். நீங்கள் இப்போ அந்த பஞ்சாயத்தில் எடுத்த முடிவை நான் பார்த்தேன். நீங்கள் ரொம்ப தெளிவாக யோசிக்கிறீங்க. என்னால் அப்படி யோசிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் இதெல்லாம் சொல்லித் தரீங்களா? நான் உங்களுக்கு எல்லா வீட்டு வேலையும் செய்கிறேன். என்னை உங்கள் சிஷியனாக ஏற்றுக்கோங்க. என்னப்பா பேசுற? நான் ஒரு வழி போக்கேன். இந்த பக்கமா போகும்போது அந்த பிரச்சனையை பார்த்து என்னால் அவனை தீர்வை சொன்னேன். அது மட்டும் இல்லை, நான் எப்பயும் ஒரே இடத்துல இருக்க மாட்டேன். நான் நிறைய இடங்களுக்கு பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். உன்னால் கண்டிப்பாக என் கூட இருக்க முடியாது. இல்லைங்கய்யா, நானும் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன். தயவு செஞ்சு என்னை வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாளில் நான் எந்த சிறையில் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. வாழ்க்கையை நினச்சி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தயவு செஞ்சு என்னை உங்களோட சேர்த்துக்கோங்க. சரி, நான் உன்னை என் கூட சேர்த்துக்கிறேன். ஆனால் அதுக்கு உங்கள் அம்மா ஒத்துக்கணும். அவங்க ஒத்துக்கிட்டா நான் உன்னை என் கூட கூட்டிகிட்டு போகிறேன். இதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச ராஜு அங்கேருந்து கிளம்பி போய் அவங்க அம்மாவை சந்தித்து 2 நாளாக என்ன நடந்தது, எங்கே இருந்தோம், யாரை பார்த்தேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட விளக்கி சொல்கிறான். அதை கேட்ட அவங்க அம்மாவோ, போயிட்டு வா ராஜு, உன் வாழ்க்கை மாறும்னு நீ ஒரு முடிவு எடுக்கிறல்ல, தைரியமாக அதை செய். உனக்காக நான் காத்துட்ருக்கேன். திரும்ப வரும்போது மாறி வா. நிச்சயமாக நான் மாறிட்டு தான் இந்த ஊர் பக்கமே வருவேம்மா. நான் போயிட்டு வரேன். அந்த நொடியிலிருந்து ராஜு கோஜோவை பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறான். நிறைய இடங்களுக்கு பயணம் செய்கிறாங்க. வித்தியாசமான மனிதர்கள், பழக்க வழக்கங்கள், நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு ராஜு, எல்லாரும் மூளையை பயன்படுத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும்னு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. இப்போ நான் அதை உனக்கு சொல்லித்தரேன். நாம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 4 விஷயங்களை யோசித்து பார்க்கணும். அதில் முதல் விஷயம் கவனிக்கிறது. உன்னை சுற்றி என்ன நடக்குது, என்ன சூழ்நிலை, யார் யார் இருக்காங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்கன்னு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கவனிக்கணும். கவனிக்கிறது தான் முதல் விஷயம். 2வது விஷயம் புரிஞ்சுக்கிறது. கவனிக்கிறது மட்டும் பத்தாது, கவனிக்கிறத புரிஞ்சிக்க முயற்சி செய்யணும்.
அதனால என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி செய். இது ரெண்டுத்தையும் சரியா செஞ்சதுக்கு அப்புறம் மூணாவதா முடிவு எடு. இப்போ நீ முடிவு எடுக்கும்போது கவனிச்சு புரிஞ்சு எடுக்கிற முடிவு 80-90% சரியா இருக்க வாய்ப்பு இருக்கும். கடைசியா 4வது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ எடுக்கிற முடிவுக்கு நீ தான் உழைக்கணும். அதுக்கான செயலை நீ தான் செய்யணும். புரிஞ்சுதா? தெளிவா புரிஞ்சுதுங்க ஐயா. இப்படியே பல நாட்கள் கடந்து போய் மாதங்களும் கடந்து போகுது. ராஜு கோஜோ பறவைக்கிட்ட இருந்து எவ்வளவு கற்றுக்க முடியுமோ அவ்வளவு விஷயங்களை புதுசு புதுசாக கற்றுக்கிறான். இன்னும் வேகமா பண்ணு. நமக்கு அறிவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தற்காப்பும் முக்கியம். அறிவில்லாத பலமும் பலமில்லாத அறிவும் நம்மளை ஏதாவது ஒரு ஆபத்துல கொண்டு போய் நிறுத்திடும். அதனால ரெண்டுத்தையும் சமமா வச்சுக்க எப்பயும் முயற்சி செய். பருவ காலங்கள் மாறி மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்போ ராஜுவோட பயிற்சியும் முடிவுக்கு வருது. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். இப்போதைக்கு நான் இங்கேருந்து கிளம்புனாலும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்றைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் ராஜு. வாழ்க்கை பயிற்சி மாதிரி இருக்காது. இன்னும் கொஞ்சம் கவனமா இரு. பார்த்து போயிட்டு வா. அங்கேருந்து கிளம்புன ராஜு ரொம்ப சந்தோஷமா தன்னோட ஊரை நோக்கி பறந்து போய்கிட்டு இருந்தான். அப்படி போகிற வழியில் ஒரு நாள் அவனை ஏமாத்தின பறவை அவன் முன்னாடி போகிறத கவனிக்கிறான். ரகசியமாக அந்த பறவை பின்னாடியே பறந்து போய் அதோட வீட்டை கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போகாமல் அவங்களோட பக்கத்து ஊருக்கு போய் அந்த ஊர் தலைவரை சந்தித்து அந்த பறவையை பற்றி சொல்லி அவரை கையோடு அவங்க கூட கூட்டிக்கிட்டு போகிறான். ஆனால் திடீர்னு வழியிலேயே அந்த பறவை ராஜுவை தாக்குது. ராஜு திரும்ப எழுந்திருச்சு சண்டை போட்டு போராடி அந்த பறவையை வீழ்த்துறான். இதுக்கப்புறம் ராஜுவோட புகழ் 8 திசையிலையும் பரவ ஆரம்பிக்குது. ராஜுவோட புத்திசாலித்தனம் அவனோட வீரம்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை நிகழ்த்த ஆரம்பித்தான். சில நாட்கள் கழித்து அவனோட பழைய முதலாளியை சந்தித்து அவர்கிட்ட மறுபடியும் வேலைக்கு சேர விரும்புகிறதா சொல்கிறான். அவரும் ராஜுவோட மாற்றத்தை பற்றி கேள்விப்பட்டதுனால ராஜுவை தங்கிட்டேயே வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. அந்த வேலை மட்டும் இல்லாமல் ராஜு அவனுக்கு கிடைக்கிற நேரங்களில் அடுத்த தலைமுறைக்கு வாழ்க்கையை பற்றின புரிதலையும் அவங்களுக்கு தேவைப்படுற தற்காப்பு கலைகளையும் சொல்லித்தந்து அவனும் ரொம்ப சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கையை அவன் அம்மா கூட வாழ்ந்து வந்தான். மலைமிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த திருக்குறள் வர மாதிரி நம்ம ஒரு புத்திசாலியோட காலடியில் சேர்ந்து நம்மளோட அறிவை நம்ம வளர்த்துக்கிறது மூலயமா அந்த அறிவை வச்சு நம்ம நெடுநாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும். நான் என் குருவை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட சேர்ந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறுச்சுல்ல, அந்த மாதிரி.